ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாகிஸ்தான் vs இந்தியா மேட்ச் போட போகிறோம். RC24 ஆடுக்கோரில் வச்சுக்கலாம். 2 hours மட்டும்தான். 20 hours வரணுன்னா நம்ம ஹைலைட்ஸ் மட்டும் தான் பண்ணணும். அது டைம் ஆகும். அதனால் நம்ம 2 hours வச்சு ஆடுக்கோரில் வச்சு விளாடலாம். ஆடுக்கோர் நம்ம பாகிஸ்தான் வச்சுருக்கோம். நம்ம டீமு அவங்க தான் நம்ம எதிரி நாட்டு. இப்போ தான் நம்ம அவங்கக்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கோம். அதோட டஸ்க் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் வேண்டாம், டஸ்க் வச்சுக்கலாம். பரவாயில்ல, டஸ்க் வச்சுக்கலாங்க. பிளேயிங் 11 பார்த்தோன்னா நம்ம ஜாம்பவான்கள் ரோக்கோ எடுத்துக்கணும். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி எடுத்துக்கலாம். ரோஹித் சர்மா, விராட் கோலி எடுத்துருங்க. கூட கில்லு எடுத்துடலாம்னு நினைக்கிறேங்க. கில்லு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்கடேஷ் ஐயர் போகுது. ஃபார்மில் இல்லை, ஆனால் 23 crores எடுத்துக்கலாம். ரிஷப் பண்ட் 23 crores, 26 crores. என்னதான் ஐயூபா அவர் யாருங்க? சரி, அருபால என்ன தேடி பார்க்கலாம். இமாம் உலாக் இருக்கார். இமாம் உலாக் எடுத்துக்கலாம். இமாம் உலாக் ஐயூப் எடுத்துடலாங்க. அவ்வளோ போதும். இந்த ஸ்குவாட் பிளேயிங் ஆனே போதும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, என்டர் பிடிக்கும். இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம் RC24. லோடிங் அப்டேட்டிங் ஸ்டேடியம் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிட்டா. 5 seconds என்ன போதுங்க. ஸ்டார்டிங் நீங்கள் என்னன்னு 5 secondsல அது வந்துடுங்க. ஐயோ, இப்போல்லாம் இது எனக்கு தேவையில்லைங்க. ஸ்கிப் பண்ணணும். கமெண்டேட்டர் பிச் ரிப்போர்ட் இந்த மாதிரிலாம் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. அதோட டாஸ் போடுறோம். பாகிஸ்தான் 2 கொடுப்போம். எது விழுது? என்னங்க 2 கொடுத்தா அவனே ஜெயிக்கிறான்? ஐயோ, இது என்னங்க இது இப்படி இருக்குது? விராட் கோலி நம்ம ஸ்குவாடு தரமாக இருக்கே. எல்லாம் லெஜெண்டு தான். பார்ப்போம். சரி, ஓப்பனிங் நம்ம இறக்கி விடுவோம். ரோஹித் சர்மா, கில்லு. ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம். என் சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கில்லு மற்றும் ரோஹித் சர்மா. ஓப்பனிங் பவுலராக ஷஹீத் அஃப்ரிடி நினைக்கிறேன், அவர் பேர் மறந்துடுச்சு. இவர் ரோஹித் சர்மா 125 மேட்ச் ஆடிருக்காரு. நானும் பாமா 250 நினச்சது. T20 2020 போட்டிருக்கேங்க கேரியரு. சரி வாங்க, ஃபஸ்ட் பால் சாமி கூடலாமா? ஐயோ, இப்படி போட்டால் எப்படிங்க சாமி கூட முடியும்? சரி, சிங்கிள் ஓடிப்போம். சரி, நம்ம கில்லை வச்சப்போ சாமி கூட்டுவோம். கில்லை வச்சு சாமி கூட பால் போடணும். ஐயோ, என்னங்க கில்லு இப்போ தான் ஃபஸ்ட் மேட்ச் ஆடுறாரா? ஐயோ, நிறைய மேட்ச் ஆடிட்டுப்பாருன்னு நினச்சேங்க. சரி, செகண்ட் பால் பார்க்கலாம். சாமி கூட நான் போஸ்ட் பேக் ஃபுட். ஐயோ, மண்டைக்கு ஏற்றுறான். ஆடுற பால் நாங்களும் பவுலிங் போடுவோம். மூளைக்கு ஏற்றுறோம்டா பாலில். நெக்ஸ்ட் பால், தேர்டு பால் போடு. ரெடியாக இருக்கும். லாஃப்ட்டு போடு. மண்டைக்காய் ஏற்றுற. அடிச்சிருக்கோம். ஐயோ, என்னங்க ஓவர் பந்தாக வெளியே போயிடுச்சு. ஏதாவது சீன்லாம் போட்டாங்க. சரி, ஒரு விக்கெட் கூட விடக்கூடாதுன்னு நினச்சேன். ஐயோ, வாத்துக்கு மதியே நடந்து போகிறாரியா? வாத்துலாம் நம்மளை கலாய்க்குதுங்க. டக் அவுட்டுன்னு விராட் கோலி எடுப்போம். விராட் கோலி என்ன 100 மேட்ச் கூட ஆடலையா? 2020 போட்டிருக்கு பாருங்க. இதில் 2020 ஐஸ்னு. என்னங்க, நான் நிறைய மேட்ச், நான் 100 மேட்ச் மேலே ஆட்டாருன்னு நினச்சேங்க RC24. சரி, 3 மேட்ச் ஆடிடும். நான் விளையாடுற மேட்ச் உங்களுக்கும் காமிக்கணும்னா என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். ஐயோ, 2000 கொடுத்துட்டு நினைக்கிறேங்க. உங்கள்கிட்ட பேசிகிட்டே ரொம்ப ஆர்வத்தில் அந்த 2வது ரன்னையும் கொடுத்துட்டேங்க. சாரி. ஐயோ, ரோஹித் சர்மா நல்லா ஆடி ஒரு 50 போடலான்னு நினச்சேன். என்னங்க இது இப்படி அவுட் ஆகிட்டேனே? எல்லாம் இவன் கையிலேயே அவுட் ஆனோம். பாகிஸ்தான் கையில் ஒரு 30 ரன் எதிர்பார்க்குறேண்ணா. ஆனால் இப்போ இருக்கிற நிலவரடி பார்த்தா வராது போலையே. ஏன் நீங்கள் இப்போ வெங்கடேஷ் ஐயர் எடுத்தீங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு மாதிரி சொன்னேன். சரி, விராட் கோலி வச்சு ஒரு சாமி கூப்பிட்டுட்டோம். இந்த பால் நெக்ஸ்ட்டு பால் பாருங்கள்.
கீப்பர் கூட போகிறோம். கீப்பர் விடலாமா இல்லை சிங்கிள் தரலாமா? ஐயோ ஸ்டெம்ப் லைன் போட்டால் என்னென்ன பண்ணுறது? சரி சிங்கிள் ஓடிப்போம், இல்லை டபுள் ஓடிடலாம். குனிஞ்சு உருண்டு உருண்டு பறலாறாங்க. அது வாயில் வரல, ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம 2வது ரன் ஓடிடலாம். பிச்செல்லாம் எகிரி குதிக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு மேட்ச்சு நீங்கள் ஓவர் பார்க்கும்போது முடியும் போது ஒரு இது வரலாங்க. மேட்ச் அந்த ஓவர் முடியும் போது ஒரு ஆட்ஸ்லாம் வரலாங்க. அந்த மாதிரிங்க இதெல்லாம் ஆட்ஸு. அதனால உங்களால் இது பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்டேட்டிங் ஸ்டேடியம் 3, 2, 1 ஸ்டார்ட். ஸ்கோர் கார்டு முக்கியமா? இந்த மாதிரி பிளேயர் கேட்டிருக்கீங்க நீங்கள். முக்கியம் யாருங்க? சரி நம்ம தலை உள்ள வந்துட்டார் வெங்கி. ஃபஸ்ட் மேட்ச் டெபூட், ஃபஸ்ட்டு பால் எப்படி ஆட போகிறாரு டெபூட் மேட்ச்சில்? ஃபஸ்ட்டு பால் மேக்குன்னு வந்திருக்காரு. ஓ என்ன அடிங்க! ஃபஸ்ட்டு பந்தை பர்ஃபெக்டில் விழுந்திருக்கு. 4 ரன்கள், அருமையான பிளேஸ்மெண்ட். அந்த இடத்துல ஆள் இல்லாத கணிச்சாருங்க வெங்கடேஷ் ஐயர். ரீப்ளேலாம் பார்க்கணுமாங்க? வேண்டாடு. ஆனால் அருமையான பிளேயருங்க இவர். 23 crores. ஆனால் அவரோட பொசிஷனே மாற்றிட்டாங்க. அவரோட பொசிஷன் வந்து ஓப்பனர் இல்லை 1 down பேட்ஸ்மேனுங்க. இன்னொரு ஷாட்டு ரிவர்ஷிப்லலாம் 4 அடிக்கிறாருங்க எங்கள் தலை. அடுத்த பந்து பவுண்ட்ரி. என்ன ஒரு ஷாட்டுங்க, கிளாஸ் ஆஃப் வெங்கி. அடுத்த பந்து என்ன பண்ணலாம்? ஷாட் ஆடலாம். ஐயோ டக்குன்னு முன்னாடி ஆடிடலாம். டக்குன்னு அடிச்சிட்டு எப்பா 6! என்ன ஆட்டிங்க, பட்டோனே தெரிஞ்சிருச்சு 6ன்னு. செம்மையான ஆட்டி எப்பா. ஏஞ்சல் ஒன் சூப்பர் 6 ஆஃப் தி மேட்ச். டங்கையும் கேட்டுங்க. ஆனால் வெங்கடேஷ் இந்த மாதிரி சண்டைக்கு போய் எப்போதாங்க பார்க்குறேன். எப்போங்க வெங்கடேஷ் எல்லாம் சண்டைக்கு போகிறேன்? ஐயோ ஸ்டெம்ப் கேமரா வேண்டாம், பேக் கேமரா கொடுத்துடலாம். எம்மா 103 மீட்டர் 6ங்க. எப்பா செம்மையான அடிங்க. அடுத்த பந்து லெக் சைடில் லெஃப்ட் ஹேண்டா டொக்கு. அப்பாடா டொக்கு தான் வச்சுருக்கோமா? நம்ம தூக்கி அடித்தோம்னு நினச்சேன், லாஃப்ட் வச்சிருந்தோம்னு நினச்சேன். பரவாயில்ல, டபுள் ரன்ஸ். என்னன்னா ஸ்டெம்ப் லைனில் போட்டுட்ருக்கேன் எல்லாம் பண்ணோம். மாற்றி தான் போடாண்டா. முக்கியம் நானே முக்கி ஆட்டிருக்கேன். ஐயோ தொட்டு அந்த சைடில் தொட்டுருவோம். ஓ என்ன எப்படி ஆடுறேன், சூப்பராக ஆடலாருங்க. ஐயோ 2000 ரன் ஓடிடுறேன்னு நினச்சேன். வேண்டா, பங்கமேரம் கொடுக்குறது 4, 6 இல்லை கிளாப் வேறு. பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஓ செம்மாட்டி விராட் கோலி. அதே நான் ஸ்டெம்ப் லைனில் இருந்தால் கேட்ச் விழுந்திருக்கும். நான் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால அது 4 வரைக்கும் போயிருக்கு, ஆஃப் சைடில் வரைக்கும் வந்ததுனால. இதோட இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. செம்மையான ஸ்கோருங்க. 2வது ஓவரில் என்ன அடி, 25 ரன். வெங்கடேஷ் ஐயர் அந்த மேட்சை மாற்றி விட்டுட்டாரு. 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட். இதாங்க ஓப்பனிங் பவுலர். நம்ம மயக்க அதை வேண்டாம், அக்ஷர் பட்டேல் கொடுத்துடலாம். சரி என்னங்க திரும்பி அம்பையர் காமிக்கிறாங்க. திரும்பி இப்போ ஃபீல்டர்ஸ் வராங்க, மாற்றிட்டாங்க போல். மண்டையை உடைக்கிறேன். மண்டைக்கு ஏற்றுறானுங்க. வா இப்போ பாருங்க, மண்டை வர திறந்து வச்சுட்டு வந்திருக்கான் இமாம் உல்லக். அவர் சூப்பரான பேட்ஸ்மேனுங்க. கண்ணாடி போட்டு போகிறான்னா இதில் கண்ணாடியே போடல, என்னாச்சுன்னு தெரில. ஃபஸ்ட் பால் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் ஃபேஸ் ஏற்றிக்கிட்டேன். என்ன ஆக போகுது? ஒரு டொக்கு
கீப்பர் ஸ்டாண்ட் கொடுத்துட்றோம். நான் எப்போவுமே கீப்பர் ஸ்டாண்டு தான் கொடுப்பேன் மோஸ்ட்லி. ஆனால் அதில் விக்கெட் விழ நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பால் ஷஃபீக். தெரியுங்க, அப்துல்லா ஷஃபீக்கு. அதான் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் செம்ம அடி அடித்தாருங்க ரிஸ்வான் கூட. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பால் ஒரு சிங்கிள் ஓடிவாங்க, இல்லை முடிஞ்சா 2 ஓடுவாங்க, இல்லை சிங்கிள் தாங்க. இதே மாதிரி ரன்னு கொடுத்தா போதும், சிங்கிளாக எடுத்தாலே வின் பண்ணிடலாங்க. வின் பண்ணிடலாம். அவங்க சிங்கிளாக எடுத்தால் நம்ம வின் பண்ணலாங்க. அவங்க இல்லை. ஐயோ இப்போ என்ன அது பண்ண, ஐயோ பிச்சு ஏற்றாமல் இப்படி இறக்கிட்டேனே. ஏன் உம்மாடா இப்படி ஆட்டாங்க. திடீர்னு எச்சு போட்டு 4 போயிடும்ன்றாங்க இதுலலாம். நெக்ஸ்ட்டு பால் போட போகிறோம். என்னாகும் திக்குங்குதுங்க ஒரு பாலும். உங்கள் கூட வர நான் ஜெயிக்க போகிறோன்னு ஒரு திம்மா சொல்லியிருக்கேன். ஜெயிச்சிடணும் கடவுளே. பட்டையெல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. ஐயோ ஆம் டெலிவரி இதை எதாவது பண்ணிடுவானா? எப்பா கேட்ச் மிஸ். ஐயோ நான் எப்போவுமே நல்லா பிடிப்பேங்க, ஆனால் இந்த வாட்டி கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. எப்பா வாழ்க்கையில் சரித்திரத்தில் முதல் முறையாக அர்ஷதீப் சிங் கேட்சை விட்டுட்டாரு. ஐயோ ஒரு விக்கெட் போயிருக்குங்க, மிஸ் பண்ணிட்டேன். பெரிய விக்கெட்டுங்க, ஷஃபீக்கோட விக்கெட்டு. ஷஃபீக்கா யார் இது தெரில. சரி யாரோ ஒருத்தம் இல்லை, இமாமுல்லாக். நெக்ஸ்ட்டு பந்து போட போகிறோம். அவன் ஆஃப் சைடில் நிறைய அடிப்பாங்க இந்த மாதிரி போட்டால், அதனால தான் அங்கே ஆள் வச்சேன். இதோட ஓவர் முடியுது. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 4-0. இதெல்லாம் நான் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிட்டேங்க. பை த ஆப்ஸ் ப்ரீபேக்கர் அண்ட் கெட் ரிட் ஆஃப் த ஆப்ஸ் பிட்வீன் ஓவர்ஸ் பெர்மனென்ட்லி ஃபார் எ சீமஸ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். யுவர் சப்போர்ட் மீன்ஸ் அலாட். இதோட நம்ம இதெல்லாம் படிக்கணுங்க. ஆப்ஸ் 4 shares RC24லாம் படிக்கணுங்க. படிக்கும்போது கரெக்டாக 0ல் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து நான் மனப்பாடமே பண்ணிட்டேங்க. அடுத்து ஒரு பிஷ்னாய் கொடுக்கலாம், ஏன்னா அவர் நல்லா ஸ்பின் பண்ணுறாருங்க. ஒரு 3 ரன் இதே மாதிரி ரன்னு கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம். ஓடுறோம். ஐயோ தூக்கியாச்சான். ஐயோ 4. நெஞ்சு படங்குதுங்க, என்ன பண்ணுறது? ஐயோ நம்மளும் இதே மாதிரி தான் இந்த சமயத்தில் தாங்க அடிக்க ஆரம்பித்தோம். ஆனால் பிஷ்னாய் பவுலிங் அப்படியே இருக்குது பாருங்களேன். இதில் பிஷ்னாய் இதே மாதிரி தான் போடுவார். அதுலேயும் ஃபீல் செட்டு நம்ம எடிட் பண்ணி நம்ம மாற்றணுமா இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால நம்ம நார்மல் கொடுத்துடலாம். இப்போ 7 ரன் வந்துச்சு. செகண்ட் பால். ஐயோ டவுட்டு. எஸ் ஜம்பிங்கு. எங்கடா பாலை காணும்னு பார்த்தேன், ஜம்பிங் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம ரிஷப் பந்த். 0.7 செகண்ட்ஸில் பண்ணிட்டாரு. இல்லை என்ன ஒரு ஜம்பிங், சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக ஸ்டம்பிங். ரீப்ளேலாம் ஆண்டா. பாபர் அசம் பொண்ணு வந்திருக்காரு. ஒரு சூப்பராக பேட்டிங் ஆடுவாருங்க பாபர் அசம். இந்தியாவுக்காக எதிராக வேர்ல்டு கப்பை சூப்பராக மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. 2021 நினைக்கிறேன். இந்த வாட்டி ஜெயிச்சு கொடுப்பாரா? இந்த பால் என்ன ஆக போகுது? நாட்டுங்க. நீ 4 பந்துகள் 21 ரன். இனி நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் இந்த ஒரு பால் டாட் பண்ணால் மட்டும் போதுங்க. ஏதாவது பண்ணிடணும். ஐயோ இந்த பால் மட்டும் 6 அடிச்சிடக்கூடாது. 6 அடிச்சு அப்பாடா நம்ம வின்னுங்க. அவ்வளோதான். இனி நம்ம என்ன பண்ணால் நம்ம வின் பண்ணிடுவோம். ஐயோ டபுள் வரோம். அப்பாடா என்னங்க. நம்ம இனி 20 ரன் அடிக்கணும் 3 பந்துகளில். இனிமேல் வீடியோ போடணுன்னா இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நான் லைக் பண்ணுங்கள். கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது ஷேர் பண்ணுங்க. ரிஸ்வான் உள்ள வந்துருக்காருங்க. இவரும் அடிப்பார். எல்லாம் அடிக்கிற பிளேயர்ஸாக உள்ள வச்சுருக்காங்க. நான் பிளேயிங் எல்லாம் பவுலர்ஸ் வச்சுக்கணும். பவுலர்ஸ் வச்சா விக்கெட் எடுக்கிறான் நம்ம. ஆனால் இது நம்ம டிஃபிகல்ட்டி ஹார்டு கோரில் வச்சு இது நம்ம ஜெயிச்சிருக்கோம். நான் டெஸ்ட் மேட்ச் ஆடினேங்க. 625 ரன் அடிச்சான்.
கடைசியில் ஆல் அவுட் பண்ண எல்லாம் வரவங்கலாம் 100 அடிக்கிறான். பவுலர்லாம் கம்மின்ஸ்லாம் 75 அப்படி இப்படி நேத்தெல்லாம் 50 அடிக்கிறாருங்க. ஆனால் அப்போனா ஆடுக்கு வரும் நான் நினச்சேன் ஒரு 10 ரன் வரும் போல். நம்ம ஆல் அவுட் பண்ணி விட்டு அவங்க 15 ரன் ஈஸி அடிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்ம ஜெயிக்க போகிறோம். லாஸ்ட் பந்து தூக்கி அடிச்சாங்க. கடைசி பந்து அடித்து என்னங்க பிரயோஜனம், 6. ஆனால் கடைசியில் வெற்றி நம்ம சுமந்து வெற்றி வெற்றி வெற்றி. ரோஹித் சர்மா குஷியாக இருப்பார். ஏன்னா வெற்றி நம்ம மண்ணுக்கு வந்திருக்கு. மும்பையில் வான்கடை ஆடுக்கோர் இருக்கு பாருங்க. கடைசியாக இந்தியா 9 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் நல்லா அடித்தனால மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்